என்னது, விசிட் விசா ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆமாங்க, கடந்த 23 நவம்பர்ல இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, கன்ஃபார்ம்டு ஹோட்டல் புக்கிங் வித் கியூஆர் கோடோட வேணும். 1. 2. கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட் உங்கள் கையில் இருக்கணும். 3. உங்கள் கையில் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் ப்ரூஃப் நீங்கள் காட்டி ஆகணும். அது எவ்வளோன்னா 2 மாதத்துக்கு 3000 திராம்ஸும் 3 மாதத்துக்கு 5000 திராம்ஸ் ஈக்குவலண்ட்டு மணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்கள் கிரெடிட் கார்ட்லேயோ நீங்கள் காட்டணும். எல்லாத்துக்கும் மேலே ஆத்தரைஸ்ட் ட்ராவல் ஏஜென்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் எப்போ தேவை தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் கேட்பாங்க அப்போ காட்டிக்கலான்னு. இல்லைங்க, நீங்கள் விசா அப்ளிகேஷன் உங்கள் டூர் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு அந்த ஆத்தரைஸ்டு ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த ப்ரூஃபை வச்சு தான் அவர் உங்களுக்கு டூரிஸ்ட் விசாவே அப்ளை பண்ண முடியும். டூரிஸ்ட் விசா என்ன, விசிட் விசா என்ன, முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கிறேன். டூரிஸ்ட் விசானா நீங்கள் டூர் பர்பஸ்க்காக இங்கே வர்றது. அது 14 டேஸு 30 டேஸு 60 டேஸுன்னு இருக்குங்க. விசிட் விசானா இங்கே ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காகவோ அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அந்த கம்பெனியோ உங்களுக்காக அப்ளை பண்ணி உங்களை விசிட் பண்ண வைக்கிறது தான் விசிட் விசா. இதுக்கும் அதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸு விசிட் விசாக்காரங்களுக்கும் டூரிஸ்ட் விசாக்காரங்களுக்கும் சேம் தான். அடிஷ்னலாக ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே விசிட் விசாவில் எங்கே நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு காட்டணும். இதில் ஹோட்டல் புக்கிங் காட்டணும். இதுதான் வித்தியாசம். இது எல்லாத்தையும் விசா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் கொடுக்கணுங்க. எந்த ட்ராவல் ஏஜென்ட்டு உங்களுக்காக டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறாரோ அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்ட இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் இங்கே வச்சுருக்க ட்விஸ்ட்டு. என்னடா இது புது ரூல்ஸாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ரூல்ஸ் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் எப்பயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் நேஷனலுக்கு இப்போ தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம ஊர் ஆளுங்க யாருமே இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்தில் தான் இந்தியாவில் உள்ள இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு தான் அனுப்புவாங்க. எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் அப்படி இருந்தும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு விசா இல்லாமல் விசா எக்ஸ்பைரி ஆகிட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய செலவை அவங்களே பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரே நல்ல எண்ணத்தில் தான் ஒரு விசிட் விசாவில் வர்றவங்களோ இல்லை ஒரு டூரிஸ்ட் விசாவில் வராங்களோ அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்யறதுக்குண்டான அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. விசா ஆன் அரைவல் யாருக்கெல்லாம் இருக்குன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு விசா ஆன் அரைவல்ஸ். அது யாருக்கு இருக்குன்னா யூஎஸ் ரெசிடென்சி மற்றும் யூஎஸ் விசிட் விசா இருக்கிறவங்களுக்கு மற்றும் யூகே மற்றும் யூரோப் ரெசிடென்சி விசா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹோட்டல் புக்கிங் காட்டினா போதும். டிரான்சிட் விசா அதாவது 48 hours to 96 hours விசா இருக்கிறவங்களுக்கு வெறும் ஹோட்டல் புக்கிங் காட்டினா போதும். ஸோ மேக் ஷூர் உங்களோட பாஸ்போர்ட் 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹோட்டல் புக்கிங் வித் கியூஆர் கோடோட இருக்கணும். ஃபினான்ஷியல் ப்ரூஃப் 3000 இல்லை 5000 காட்டணும். அப்புறம் கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும். இது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன். இது மாதிரி முக்கியமான தகவல்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தட் உங்கள் அமீரகன்.